பரவாயில்ல. பட் கோல்டு தான் எதுக்காக விட மாட்டேங்குதுன்னு தெரில. சில டைமில் அது வெளியிலலாம் போயிட்டு வந்தால் தலைபாரமாக ஆகிடுது. நார்மலாக இருக்க முடியல. எப்படின்னா மண்டை குடைச்சல், ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது உடம்பு. அதுதான் பிரச்சனை. சின்ன சின்ன ஒரு இஷ்யூ தான், பெருசாலாம் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்படியா? அப்படி தான். உங்கள் அப்பா சாப்பிடும் போதே சாப்பிட சொன்னால் வேணான்ட்டேன். இப்போ எல்லோரும் படுத்து தூங்குனதுக்கப்புறமா அம்மா எனக்கு பசிக்குதுன்ற. சரி, ஓகே, பசிக்குதுன்னு சொல்கிறாளே குழந்தை அப்படின்ட்டு நானும் சாப்பிடல. சரி, ஒருவேளை பசினால தலைவலிக்குதா என்னன்னு தெரியலன்னு நானும் 2 தோசையை ரெடி பண்ணி அதான் சாப்பிட போகிறேன். 11 o'clock ஆகுது. அப்போ அந்த பெட்ஷீட் கொடுங்க. ஃபோன் வைக்கணும். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சண்டே எப்படி போச்சு? ஓகே. எனர்ஜி லைவில் யாருமே காணும். ஆமாங்க. ஒரு 2 நாள் லைவ் போடலங்க. 2 நாள் லைவ் போடலனாலே அவ்வளோதாங்க. 2 வாரத்துக்கு லைவ் போடாத மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடும். அதனால யாரும் இருக்க மாட்டாங்க. எதுலடா? அதெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம். நீங்கள் சாப்பிட்டு தூங்குங்க கம்மன். நாளைக்கு ஸ்கூல் இருக்கும். நெட்டு வராது. அடேடா. ஆமாங்க, அதே தாங்க. ஒரு நாள் லைவ் போடாமல் நம்ம விட்டோம்னா நம்மளை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. ஏற்கனவே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்றது சொல்லியிருந்தாங்க. எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியாதனால நான் போடலை. அது நம்மளோட பிரச்சனை. ஆனால் யூடியூப்புக்கு நம்ம என்ன தான் ஆனாலும் கரெக்டாக போட்டோம்னா தான் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. நம்ம அப்படி போடாத விட்டு போட்டோம்னா நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டாங்க. 5 month பேக்கு 50 members லைவில் வருவாங்க. ஆமாம். இப்போ 5 பேர் காணுங்க. அப்படி தான் இருக்குது நம்ம லைவு. ரெகுலராக ஒரு 5 பேர் அப்படியே ஸ்பெண்ட் பண்ண மாட்டுறாங்க. வருவாங்க போயிடுவாங்க அப்படி தான் இருக்குது. சரி, பார்ப்போம். நம்மளால அப்படி முடியல. என்னால் அப்படி பண்ண முடியலங்க. ஏன்னா நமக்கு வந்து இதையே வேலையாக பண்ண முடியாது இல்லையா? நமக்கும் பர்சனல் இருக்குது. அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிளாஸ் வரும் வீட்டில். ஆமாம், நீ சும்மா லைவ் போட்டு உக்காந்துப்ப அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து சும்மா பண்ணுறதா தானே நினைப்பாங்க. அதில் ஏதாவது நம்ம சக்ஸஸ் பண்ணும்போது தான் ஓகே, இதில் இருக்கிற விஷயம் இவ்வளோ இருக்கான்றது புரிய வரும். நம்ம சும்மா வந்து உக்காந்து பேசுறதுனால அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து எப்படி தெரியுதுன்னா, ஆமாம் நீ ஏதோ ஒன்று போட்டு லைவ் பேசிட்டு உக்காந்துருப்ப அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்போது வந்து அவங்களுக்கும் அது என்டர்டைன்மெண்ட் மாதிரி தான் ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் போட மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நான் அன்றைக்கி வரமாட்டேன். ஏன்னா வீட்லேயும் நம்ம பிரச்சனை இல்லாத பார்த்துக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. யூடியூப்ன்றது அது இருக்கலாம் போகலாம். ஆனால் நம்ம குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் மனசு நிம்மதியாக நம்ம காலம் பூரா வச்சு காப்பாற்ற போகிறவங்க அவங்க தான். அதனால் அவங்களுடைய இதுக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுன்றதுக்காக சில நேரங்கள் நான் வரமாட்டேன். இல்லை எனக்கே உடம்பு முடியாமல் ஆயிரும். இதெல்லாம் நம்ம யூடியூப் கிட்ட சொல்ல முடியுமா? பாவஞ்சி, நீங்கள் என்ன பண்ணுறது?